பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதம் உங்களோட வங்கி கணக்குகளில் இருக்கிற பண மிகுதிகளை உறுதிப்படுத்தி வைக்க சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லுது. உங்களுக்கு நோமலாவே தெரியும், ஒவ்வொரு வருடமும் அதாவது இந்த அக்டோபர் மாதம் 25 தொடக்கம் 27ஆம் தேதி காலப்பகுதிக்குள்ள உங்களுக்கு உங்களோட வங்கி கணக்கிலிருந்து வரிகள் அறவிடப்பட இருப்பதாகவும், அதனால இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் உங்களோட வங்கி கணக்குற மீதிகளை சரிபார்த்து பேணுமாறு பிரான்ஸ் அரசாங்கம் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுது. உங்களுக்கு தெரியும், நம்மளாவே வங்கி கணக்குகளில் அங்கே ஏதாவது ஒரு பேமெண்ட் எடுக்க இருக்கிற தருணத்தில் உங்களோட வங்கிகளில் காசு இல்லைன்னு சொன்னால் அதற்கு உங்களுக்கு அபராத தொகை மாதிரி அல்லது பெனால்ட்டி மாதிரி ஒரு காசு ஒன்றுங்க உங்களோட வங்கியில் வெட்டுவாங்க. அப்போ உங்களோட இந்த அக்டோபர் 24ஆம் தேதிக்குள்ள 2 தனித்தனி வரி பிடிப்புகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படும் சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லுது. இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களோட வங்கி கணக்குகளை அதற்கு முன்னாடி 20ஆம் தேதி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது 21 20 அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள உங்களோட வங்கி கணக்குகள பண மிகுதிகளை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டு வைக்கிறது நல்லா. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வரி பிடிப்புகள் இருக்குது. அதாவது வருமான வரி மற்றும் வசிப்பிட வரி பிற கட்டணங்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தால் உங்கள்ட்ட இருந்து அறவுற தருணம். நீங்கள் ஏற்கனவே எல்லாம் நிரப்பிக்கிறப்ப அனுப்பியிருப்பீங்க தானே, அதில் முக்கியமான பங்குகளில் இந்த மாதம் அரசாங்கம் கைவரிசையாக காட்டப்படுறாங்களாம். ஸோ அதுக்காக உங்களோட வங்கி கணக்கில் கொஞ்சம் காசை போட்டு வைக்கட்டாம்ன்றது தான் இதில் அர்த்தம். ஸோ இந்த செய்தி மிகவும் முக்கியமானது பிரான்ஸ் மக்களுக்கு. என்ன காரணம்னு சொன்னால், போட்டு வைக்கலாட்டி எப்படியும் தாமதமாக ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கொடுத்து டெட்லைன் ஒன்று கொடுத்து உங்கள்கிட்ட எடுக்கத்தான் போகிறான். ஆனால் அந்த திகதியில் காசு இல்லைன்னு சொன்னால் வங்கியால் உங்களுக்கு ஒரு அபராத தொகையும் சேர்த்து எடுப்பானலாம். அதை ஏன் எத்தனை கஷ்டப்பட்டு உழைக்கிறது. ஸோ இந்த செய்தியை பிரான்ஸில் இருக்க உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக இருக்கட்டும்.